வணக்கம். இன்னைக்கு வந்து கோபி 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட ரெசிபிஸை யூடியூப்பில் சர்ச் பண்ணுறதுக்கு ரெசிபியோட பேர் போட்டு அதோட சிக்கன் ஃபிஷ் ரெசிபி தமிழ் இதோட சுருக்கம் CFRT இதையும் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட ரெசிபியோட லிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். காலிஃப்ளவர் வந்து 3/4 கிலோ வாங்கியிருக்கேன். 3/4 கிலோவில் காம்பெல்லாம் கட் பண்ணது போக 1/2 கிலோ துண்டுகள் காலிஃப்ளவர் துண்டு கிடச்சிருக்கு. இதை வந்து முதல்ல கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். கை பொறுக்கிற அளவு தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. தண்ணியை சூடு பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் துண்டுகளை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. 5 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா அதில் பூச்சி இருந்துச்சுன்னா, காலிஃப்ளவரில் பூச்சி இருந்துச்சுன்னா தண்ணியில் வெளியில் வந்து நிற்கும், மிதக்கும், மேலே மிதக்கும். அதை பார்த்து எடுத்துகிட்டு காலிஃப்ளவரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு துண்டுகளை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் காமிக்கிற கப்போட அளவு 1/4 கப் அளவு, ஸ்டாண்டர்ட் கப்பு, 1/4 கப்போட அளவு, 1/4 கப் அளவு சோள மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் பாதி அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் பாதி அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன், இது வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இது வந்து உப்பு தேவையான அளவு. இது வந்து கலருக்காக சேர்க்குற காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது வந்து 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கலர் எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு இந்த மிளகாய் சேர்த்துக்கலாம், காரம் வராது. இது வந்து கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். நீங்கள் வந்து இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா சும்மா ஃபுட் கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை கலரே வேண்டாம்னாலும் அது நமக்கு பார்க்கறதுக்கு தான் நல்லா இருக்கு, அதை ஒழிஞ்சு சுவை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் போட்டு கிண்டலாம். தண்ணியை வந்து முதல்ல ஊற்ற வேண்டாம். முதல்ல வந்து வரமாவில் கொஞ்சம் எல்லா பக்கட்டும் படுற மாதிரி கிண்டிடுங்க. கிண்டினதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒன்று சேர்ற மாதிரி பெசறிடுங்க. இப்ப புதிருக்கான நேரம். கருப்பு மாளிகை இடது பக்கம், மஞ்சள் மாளிகை வலது பக்கம், சிவப்பு மாளிகை முன்பக்கம். அப்பொழுது வெள்ளை மாளிகை எங்கிருக்கும்? விடைக்கான புதிர் கடைசியில வீடியோல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ற வரைக்கும் நல்லா பெசறிடுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் எண்ணெயை நிறைய குடிக்க ஆரம்பிக்கும். அதனால தண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. அப்புறம் இன்னொரு டிப் என்னென்னா, கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சமையல் சோடா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். நம்ம அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கோம், சோள மாவுலாம் சேர்த்துருக்கோம், அதுவே நல்லா கிறிஸ்பியாக வரும். இருந்தாலும் சமையல் சோடா சேர்க்கும் பொழுது கொஞ்சம் பஃபியாக நல்லா கிறிஸ்பியாக வரும். விருப்பப்பட்டீங்கன்னா சமையல் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இந்த மாவோடு சேர்த்துருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி பிசைஞ்ச காலிஃப்ளவரை ஒரு 1/2 மணி நேரம் மூடி ஊற வச்சுருங்க. அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே உப்பு எல்லா பக்கமும் சேர்ந்துடும். 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் காலிஃப்ளவர் பீஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து போட ஆரம்பிங்க. முதல்ல தீ கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் வேக வேக 2வது செட்டு காலிஃப்ளவர் வறுக்கும்போது மிதமான தீயில் வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா காலிஃப்ளவர் நல்லா 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இதை இறக்க போகும்போது எனக்கு நல்லா மொறுன்னு வந்துருச்சு. இப்போ இறக்க போகிறேன், காலிஃப்ளவரை எடுக்க போகிறேன். அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயும் போட்டு வறுத்து எடுத்திங்கன்னா அந்த காலிஃப்ளவர் ரொம்ப சுவையாகவும் ரொம்ப மணமாகவும் இருக்கும். அப்படியே உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற கோபி 65 மாதிரியே இருக்கும். அதனால கண்டிப்பாக ஒவ்வொரு செட்டு காலிஃப்ளவர் வறுக்கும் போதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்தே போடுங்க. இப்பொழுது புதிருக்கான விடை. வெள்ளை மாளிகை வாஷிங்டனில் இருக்கும். தேங்க்யூ. CFRT ரெசிபீஸ்.